வணக்கம் நமஸ்கார் மக்களே, இது உங்களோட மிஸ்டர் டிஸ்கோதனா அஃபிஷியல். நான் உங்களோட டிஸ்கோதனா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர்னு மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலான்னு நான் கண்டுபிடிச்ச கேமு தான் பேபி நெல்லோ. அதாவது நான் கண்டுபிடிக்கல, இந்த கேம் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேம் விளாட்றேன். இதுக்கு முன்னாடி விளாண்டே பார்த்ததில்ல. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓரளவு நம்ம விளாட்றத வச்சு இதுக்கு முன்னாடி நிறைய பேய் கேம் விளையாடிருக்கேன். இது பேய் கேம் தான் சொன்னாங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஏதோ பேபி சிட்டர் வாண்டட், அதாவது பேபி நெல்லோ அப்படின்னு ஒரு குட்டிச்சாத்தா இருக்கும் போல். அதை வந்து நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் போல், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் அப்பார்ட்மெண்ட் 10. இங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதுக்கு அடியில் கீ இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் திறக்கிறேன். என்னடா கட்சினா, ஓ மை காட், இதான் கைஸ் நான் சொன்னேன் அந்த பேபி இன் எல்லோ. சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் வீடியோவை இன்ட்ரோ போட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க. ஓகே கைஸ், சத்தியமாக இது வரைக்கும் இந்த கேமை நான் விளையாடியே பார்த்ததில்ல. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். நைட் 1. ஓகே, இங்கே த சிட்டர் த சைல்டுன்னு ஏதோ மாற்றி கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் என்னால் விளாட முடியும். நான் இது வரைக்கும் எந்த கேம் பிளேயும் பார்க்கல, புதுசாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விளாட்லான்னு தான் வந்திருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் தான் பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாப்பாவுக்கு கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டேன். பிக்கப் பேபின்னு காட்டுது. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் நல்லா. எது டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிளா? பேபியை சேஞ்ச், ஓ பேபியோட டயப்பரை சேஞ்ச் பண்ண போகிறோமா? அது எப்படி ஒரு மனுஷன், ஒரு குழந்த ஒரு சாப்பாடு கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் செகண்டே இது மாதிரி பண்ணோம்? சரி ஓகே, எங்கடா காணோம்? ஐயோ, அவங்க அப்பா கொன்னே போடுவானே. இங்கே தான் இருக்கிறான். சரி ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதை பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா? இங்கே பெட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் பெட் இருக்கும். அங்கே சேஞ்சிங் டேபிள் இருந்துச்சா? இதுவும் இல்லையா? அதுவும் இல்லை. ஸோ இங்கே தான் கிங் மாதிரி போட்டிருக்கு. இங்கே வருவோம். இதுக்குள்ளே அப்படியே ஒரு கடாசி தூக்கி போட்டு ஃபைண்ட் த ஸ்டோரி புக் அண்டு சிட் டவுன். ஓ, கதை வேறு சொல்லணுமா? ஆமாம், இதெல்லாம் பார்த்துக்கிறது தானே நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, த பிரின்ஸ் அண்ட் த கேட். அவன் சொல்கிற கதையை கேளுங்க. புதுசாக கதை சொல்கிறாங்க, என்னன்னே புரியல. ஆமாம், அந்த குழந்தைங்க இங்கிலீஷ் தெரியுமா? அதானே, நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த குழந்தை எப்படி கேட்டு தூங்கும்? இங்கிலீஷ் தெரியுமா? என்ன இங்கிலீஷ்கார ஆங்கில குழந்தை. எப்பா எவ்வளோ நேரம்ப்பா ஒரு பேஜை வாசிப்பீங்க? நெக்ஸ்ட்டு யாரா அவன்? சைக்கோ மாதிரி போட்டு எல்லாத்தையும் விற்கிறாங்க. காஷ், இவன் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணுறான்? எனக்கு புரியல. அந்த பூனையே பார்த்து பயப்படுற அளவு. ஓகே, ஒரு வழியாக கதையை முடிச்சாச்சு. அவன் தூங்கிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓப்பன் பண்ணி கீழே போய் ஏதாவது பண்ணலாம். ஸோ வீட்டை நல்லா சுற்றி பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இது என்னடா மின்னுது? ஃப்ரீ சோல். என்னடா ரன்னுன்னு சொல்லுது. எ சோல் ட்ராப்டு பை த பேபி நெல்லோ ஹஸ் பின் செட் ஃப்ரீ. ஓகே, பேபி நெல்லோனால் அந்த சோல் வந்து இதுவாகிட்ருக்கான், அதாவது லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அதை நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரெட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் சாத்தி வச்சுருவோம். அப்புறம் எவனாவது வந்து இதான் நீ போட்டிருக்க வீடு லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரீ சோல் என்னன்னு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவ் கொடுத்துருந்தானுங்க. என்னென்னா டிவி பார்க்க சொல்கிறானுங்க. டிவி பார்க்கலாம். இதை பார்த்தாடா உனக்கு தூக்கம் வருது. இந்நேரம் நான்லாம் இருந்திருந்தேன்னா நருட்டோ ஜுஜுட்சு கைசன் வச்சு பார்த்துட்ருப்பேன். இல்லாட்டினா ஏதாவது சாங் கேட்டு படுத்திருப்பேன். ஸோ எந்திரிச்சாச்சு. என்னாச்சு? அவ்வளோதான். மறுபடியும் பேபி அழுவ ஆரம்பிச்சிச்சுல.
அதனால சரின்னு செட்டில் பண்ணலான்னு போயிட்டு வந்துடலாம். செட்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால தான் செட்டில் எங்கடா போகணும்? ஏய் ஏய் எங்கடா பேபி? டேக் பேபி டு பெட். அப்போனா எங்கேயோ வெளியே போயிடுச்சு போல். ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆடினே இருப்பேன்ற மாதிரி ஆடினே இருப்பேன், ஆட்டம் காட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போதான் அனாமிசமே ஆரம்பிக்குதா தெரியல, இது வரைக்கும் அமைதியாக போச்சு. எப்போ வில்லங்க தெளித்து விட போகிறானோ இந்த குட்டி குஸ்கா, அவ்வளோதான், தூக்கி போடு. பாரு. இப்போ என்ன கரெக்டான ப்ளுஸியா? ப்ளுஸினா இதுதாங்க, நான் அப்போது படித்தேன் ஒரு தடவை. ப்ளுஸி கரெக்டான ப்ளுஸி இதுதான் கரெக்டா? சும்மா ஃப்ளூக்கில் எடுத்து போட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. இந்த கேம் பற்றி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் விசாரித்தேன். அவனுங்களாம் விளாண்டாங்களாம். கரெக்டான ப்ளுஸி கொடுக்கலன்னா தூக்கி கடாசிருமா அது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொன்று இப்போ இந்த சாண்ட்விச் இது ஒரு ஆர்டர் வரும்னு சொன்னாங்க. என்னடா அது? எதுடா? மேலே ஏதோ இப்போ அந்த டிவிக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோவில் ஏதோ உருவம் தெரிஞ்சிச்சு. யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ கமாண்டர் சொல்லிடுங்க. அட நானே இன்னும் கவனிக்கல, ரீவைண்ட் தான் பண்ணி பார்க்கணும் போல். ஸோ நீங்களும் ரீவைண்ட் பண்ணிடுங்க. என்னடா நைட் 2வா? ஏன்னா நைட் 1ல் ஒன்றுமே இல்லை. அப்போது டம்மி கேமா ஏதோ பெரிய பெரிய பில்டப்லாம் தந்தாங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான், அப்போ என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். எங்கடா போச்சு பாட்டிலு? இருங்க, இந்த கிச்சன்லேயே தேடுவோம். இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஒரு ஆள் டஸ்ட்பினில் இருக்குமோ? ஓ, அந்த இதை ஓப்பன் பண்ண முடியுது இல்லையே. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. எங்கடா இருக்குது? அப்போ இங்கே தான் இருக்கும். அப்பா என்னடா பறக்குது இந்த தான் இருக்கான். ஐயோ கொடுக்கலான்னு பார்த்தா தூக்கி போட்டேன் காய்ஸ் தெரியாமல். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு தெரியும் என்ன வேலை பார்ப்பான்ட்டு. ஸோ கொண்டு போய் அப்படியே உட்கார கேடுதான். சரி ஓகே, இப்போ இதை எடுக்கணும். என்னடா கண்ணு உழைச்சிச்சு டயப்பருக்கு? இங்கே வா புடி. ஐயோ என்னடா இவ்வளோ ஆட்டம் கட்டுது ஜல்லிக்கட்டு கால மாதிரி. ஐயோ சரியான அலப்பறை பண்ணிடுச்சு. எங்கேயா இருக்குது? ஏய் நில்லு, உன்னை விட மாட்டேன். அப்பா எவ்வளோ ஆட்டம் காட்டுது. ஆனால் அந்த ரேஸ் அழகாக இருக்குது, பின்னாடி ப்ளூ கலர் ரேஸ் நல்லாயிருக்கு. அவன் ரூம்குள்ளே போயிடுச்சு, என்னென்ன பண்ண போதோ தெரியல. எங்கடா போச்சு? ஏய் ஓடியா போயிட்டியா நீ? இந்த ரூமில் தான் இருக்குது போல். புடியதை. ஏய் ஓ சாவு. என்னடா நட்சத்திரம் சுற்றுது, டிங்குன்னு. ரைட்டு போ. இங்கே வாங்க தலைவரே, இவ்வளோ ஆட்டமாக காட்டிருக்கேன். உங்களை எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல தான் போடணும். வாங்க, நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் நிறையிடுவீங்க போங்க. டேய் என்னடா கண்ணை பார்த்தியாடா? பார்க்கலையடா. அட ஏன்டா? போன வாட்டி நீ அதை பார்க்கல, இந்த வாட்டி நான் இதை பார்க்கல. அவன் கண்ணு ஒரு செகண்ட் ஈவலாக மாறிச்சுரா. டே நைட் 2லேருந்து ஏதோ சம்பவம் ஸ்டார்ட் போல். ஆண்டா கீழே போட்ட இவன் வேற ரிவெஞ்ச் எடுத்து. அதான் சின்ன வயசுலலாம் தூக்கி போட்டு பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி தூக்கி போட்டு பிடிக்கிறேன். அப்படியாண்டா தூக்கி போடுறான் அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஓகே உட்காருவோம். சிட் டவுன் டு த சேர். ஓகே, இப்போ மறுபடியும் கதையை படிக்கணும். இந்த பிரின்ஸ் அந்த ரேபிட் கதையை கேளுங்க. நான் சொல்கிறதோட யாரா மொழியும் மண்டையும் பார்த்தா ஒரு மார்க்கமாக இருக்கான். முயலே பயப்படுது. Quickly towards the exit, the tiny rabbit hopped. The prince ran right behind her and screamed. ஆனால் இந்த பேபி நிலவில் சொல்கிற கதை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னடா டேய் என்னடா அழுவுற? ஏன்டா தேவலாம் கட்டி பிடிக்க சொல்லி அழுகுறானா? எனக்கு புரியலையே. கரெக்டான ப்ளுஸி கொடுக்கணுமா? சரி ஃபஸ்ட்டில் உள்ளது கொடுத்தோம், இப்போ செகண்ட் உள்ளது கொடுப்போம். ஏற்றுக்கிட்டான்டா. ஓ இதே ஆர்டர் தானா? அப்போ காய்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் எப்போவுமே கேட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டு ரேபிட் குத்து, அதுக்கடுத்து வரதை நெக்ஸ்ட்டு குத்துருங்க. ஓகே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஹாப்பா. ரொம்ப இழுத்து சொல்லுவாங்க இதில் மட்டும் கதையை. இந்த பேபி நிலையில் ஆக்ட் 4 வரைக்கும் இருக்குதா. நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ஆக்ட் 4 வரைக்கும் முடிக்க பார்ப்போம். சீரியஸாக கண்டினியூவாக போட்டு நான் அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுறேன். கதையை படிங்க. என்னடா இன்னும் முடிய மாட்டேந்தே. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. கதையை முடிச்சு விட்டாங்கன்னு நானுங்களே முடிச்சு விட்டோம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நேற்று பண்ணால் அதே வேலையை வந்தான் சுட்டா செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் பால் கொடுத்தான் டைப்பர் மாற்றினா தூங்க வச்சான் ரிப்பீட்டு, அவ்வளோதான். எப்படிடா கரெக்டாக சொன்னேன்? டேய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோ. அதுதான் வந்தால் ஓனர் அப்போ கத்தினுவான். அப்புறம் நீ உள்ளே இருக்கிற கிச்சன் என்னடா இருறா எவனோ காலிங் பில் அடிக்கிறான். டேய் டோஸ்டி இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ண முடியாது டோரு, இப்போ மட்டும் ஓப்பன் பண்ண முடியுது. டோஸ்டி 4000. இதை கொண்டு போய் டைனிங் டேபிளில் என்றா அது டைனிங் டேபிள் வைக்க சொன்னால் அந்த ரேபிட் பார்த்த போக்கில் டைனிங் டேபிளில் வைக்க சொன்னேன், இங்கே கொண்டு வந்து கிச்சனில் வைக்கிறேன் பாருங்க. ஐயோ ஒரு செகண்டுக்கு நானே குழம்பிட்டேன். டைனிங் டேபிள் டிக் கடாசு யாருட்டு பொருள் இதெல்லாம். ஃபைனலி சம் பீஸ் டூ ஃபாட்ச். ஆமாம் கரெக்ட். யாரா கற்றுக்கண மாட்டேன். ஏய் தெரியுதா? தெரிஞ்சதா? இப்போ பார்த்தியா? இதோ ஒரு கை மாடி இருந்துச்சு பார்த்தியா? ஆமாம் அந்த ஃபோட்டோவை நல்லா உத்து பாருங்களே. நீங்கள் பார்த்தீங்களா காய்ஸ்? ஆமாங்க அவன் சொன்னது உண்மைதான். அங்கே ஏதோ ஒரு உருவம் வந்து 2 கையும் பதிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நைட் 3 ஓகே பார்ப்போம். ஏன்னா நைட் 3 நைட் 4 நைட் 5 எப்படி போயினே இருக்கும் போல இருக்குதே. போயினே இருப்பேன். என்னடா இது இவ்வளோ பெரிய இடி. ஓகே இடியை கேட்டு குழந்தை அழுகுதான். அந்த இடியை செய்கிறதே அந்த குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுறது? அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. லாஜிக்கே இல்லாமல் எடுப்பாங்க. வந்தோம் செட்டில் பண்ணோம் போயினே இருப்போம், அவ்வளோதான். ஓகே இன்னைக்கு அவ்வளோதான் வேலை பார்க்க எனக்கு தோணலை. ஓகே ஏதாவது சீஸியாக ஏதாவது செய்ய சொன்னாங்க. எனக்கு சீஸியாக சாப்பிட்றது தான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்னைக்கு ஏதாவது பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. அவங்க அப்பா வந்து திறந்து வச்சுருக்கிறாரு நமக்குன்னே டோஸ்டியை எடுத்து ஒரு முட்டையை வச்சு ஊற்றி. ஓகே வெல்கம் டு மிஸ்டர் டிஸ்கோ தானா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரெட் எடுத்து டோஸ்டி மேலே வச்சு அது மேலே ஒரு முட்டை, ஒரு சீஸ், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். பார்க்குறவங்கள சொல்லலை, உண்மையான வெஜிடபிள் வெங்காயத்தை சொல்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சீஸ், நெக்ஸ்ட்டு டொமேட்டோ எடுக்கலாமா? டொமேட்டோ. அதுக்கடுத்து அதுக்கு மேலே இன்னொரு சீஸியாக செய்ய சொன்னதுனால நிறையா சீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு இந்த மஷ்ரூம் வச்சு இன்னொரு சீஸ் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு கலர் பேட்டிஸ், ரவுண்டு கலர்ன்ற பாருங்க, ரவுண்டு ஷேப்டு பேட்டி அதையும் வச்சு இன்னொரு சீஸ் எடுத்து வச்சா முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு சீஸ். என்னடா அது? ஆஹா கீழே வந்த சீஸை ரெடி பண்ணக்கூடாது, இதை தூக்கி உள்ளே போடுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு சீஸ் எடுத்து வை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு சீஸியாக ஒரு சாண்ட்விச் இன்றைக்கி டைட்டாக சாப்பிட போகிறோம். ரொம்ப பெருசாக வச்சிட்டோம். என்னடா வெடிச்சிருச்சு பட்டுன்னு. என்னடா இடம் மாறுது. ஃபீட் மீயா? ஐயோ ஃபீட் மீ யுவர் மான்ஸ்டர் தான் இருக்கும். ஆமாம் நம்மளை மான்ஸ்டர்ன்றாங்க. ஐயோப்பா என்னடா ஃப்ரிட்ஜு இவ்வளோ உள்ளே போயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்தாச்சு. குட்டி குஸ்கா. அட குஸ்கா என்னடா வச்சு உள்ளே சாத்திட்டேன். எங்கே இருக்கு? ஓ இங்கே இருக்குங்க. மேசு மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே எப்படியாவது கண்டுபிடிச்சி முட்டி தந்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா இது. கஷ்டமாக இது மூத்திர சந்து. இதுவும் முட்டி சந்து. நெக்ஸ்ட் வர இந்த வழி போ. சொன்னது. நெக்ஸ்ட் ஐயோ மறுபடியும் கதவை திறந்துட்டு வெளியே போனால் ஏதாவது பண்ணிடுவானா? எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது எப்படிடா? அதுதான் மேசு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் அது மாதிரி தான் போகும். அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து. இதுக்கு ட்ரிக்கெல்லாம் இல்லை காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இது அப்படியே ஃப்ளோவாக தான் போடுறாங்க. என்னதுடா? அப்பா வந்தாச்சுரா. ஓ ஐயோ மான்ஸ்டராக இருக்குங்க. மான்ஸ்டரா ஆனால் அந்த பழக்கத்தை விடுமா? இதுதான் சொன்னியா? ஆமாம் மான்ஸ்டரா ஆனால் கூட அந்த பழக்கத்தை விட மாட்டேன் கைஸ். அட ஏன்டா மறுபடியும் சேஞ்சிங் டேபிள் கொண்டு போகணுமா? உட்காரவை. என்னதான் இருந்தாலும் இதை முடிக்க மாட்டேன். அதுதான். ஓகே இந்த வாட்டியும் உயிர் வராதே. சரி ஓகே பாவீங்களா ஒரு செகண்ட். டேய் தம்பி எட்டி பார்க்குற. என்னடா எட்டி பார்க்குறான்? என்னோட டாய்ஸ் எல்லாம் டே அடிக்குதுடா டாய்ஸ். ஐயோ எமர்ஜென்சி கிளாஸா? அதை எங்கிட்டா நான் போய் தரேன். ஐயோ இந்த அப்ஸ்டார்ஸ்க்கு போ. அப்ஸ்டார் ஓகே போட்டிருக்குது. ஐயோ எமர்ஜென்சி கிளாஸை நான் எங்கே போய் தேடுவேன்? இந்த இடம் லாக்குடு. இந்த இடம் இங்கே ஓப்பனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உள்ளே போ இந்த குஸ்கா தர. ஐயோ தொல்லையை தாங்க முடியலப்பா. ஓகே ஓடி போய் கொடு. பறண்டாண்டா.
என்னோட டிவி மேலே உட்காந்து டிவி பார்க்குறியா தம்பி? என்னடா இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறான். ஐயோ முடிச்சிட்டாண்டா லாக்கில் இருக்கிறான். என்னடா அவன் முன்னாடி போக முடியுது. ஏதோ கதை புக் வச்சிருக்கிறான். ஈவிலா வேற மாறிட்டான். நம்ம படித்த கதை புக்கு தான். நம்மளோட பல மடங்கு பெருசா இருக்கானே. இது வேற கதைடா. எவன்டா இங்க அனுப்பிச்சு விட்டான்? புள்ளைய பேக்க சொன்னா தொல்லைய பேத்து வச்சிருக்கான் பாருங்க. அவன் சாத்தான பேத்து வைக்கிறான். குட்டி சாத்தான பேத்து வச்சிருக்கான். எதுக்குடா இப்போ பிளாக் கரெக்டான ப்ளூசி எனக்கு தெரிஞ்சு 3rd ப்ளூசி தான் கரெக்டாக இருக்கும். ஓட்டாச்சு. கதவை சாத்தியாச்சா? ஓகே சரி. ஐயோ எனக்கு பயமாக இருக்குதே. இடம்லாம் வேறு மாறிடுச்சு. ஸோ கதையை கேட்போம். மறுபடியும் அதே மாதிரி பெரிய கதையாக ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம்? இந்த கதையில் பெரிய சாத்தானா இருக்குங்க. இந்த பேபி மாதிரி இருக்குல்ல ஒரு கேரக்டர். அது ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிய வருது. ஆமாம், இடிக்கிறதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்புறம் கரெக்டாக இந்த 3rd நைட்டில் இந்த கதையை ஒரு ஈவிலான கதையை விட்றாங்கன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரலன்னா அப்புறம் எதுக்கு இந்த கேமை பார்ப்போம். ஓகே, ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. தள்ளோடா நெக்ஸ்ட் பேஜ். என்னடா எங்கேயோ சாப்பிட்றான்? வர்றாவன் எவ்வளோ பெரிய கண்ணு வச்சுன்னு இருக்கிறான். ஏதோ சாப்பிட்றான்டா. தம்பிடாய் தப்பா இருக்குது. நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பேஜ் நகர்த்திடலாம். இந்த முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அஸ்டர் என்னங்க இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தான். த்ரோனு சரி முட்டி போடுவோம். ராஜா மாதிரி உட்காந்துனுக்குறான். எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். ஐயோ சரியான எண்டிங்காக இருக்குதே. எனக்கு தெரிஞ்சு எல்லா பேபி நெல்லுக்கும் பாஸாக இருப்பான் போல். குட் நைட். ஓகே கைஸ், ஆக்ட் 1 இதோட முடிஞ்சு. ஆக்ட் 2 ஆக்ட் 3 எல்லாம் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைக்க ஆள் வச்சுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களோட மிஸ்டர் டிஸ்கோ தன் ஆஃபிஷியல். ஓகே, பாய்.